வெல்கம் டு பொன்முனி ஹோட்டல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்தி வெஜ்ஜஸ் வச்சு நல்ல கலர்ஃபுல்லான சப்பாத்தி, அதுக்கு தொட்டுக்க காரசாரமான மஷ்ரூம் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் வீடியோவோட லாஸ்ட்டில் போட்டிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. காளான் ஒரு பாக்ஸ் வாங்கி நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கெலாம் பிசைஞ்சு வச்சிடலாம். அதுக்கு நான் கீரை ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். அது சிறுகீரை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை நல்லா ஆஞ்சிட்டு நல்லா கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை அரைக்கிறதுக்கு என்னென்னலாம் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம நல்லா கழுவி வச்ச சிறுகீரையை போட்டுக்கலாம். இப்போ அது கூடவே 2 பச்சை மிளகா அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை துண்டு இஞ்சி, அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் ஜீரகம். இப்போ இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் ஊற்றி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த அரைச்சதில் பார்த்திங்கன்னா நான் எதுவுமே வடிகட்டெல்லாம் போகிறதில்ல. இதை அப்படியே தான் நம்ம மாவில் போட்டு பிசைய போகிறோம். நீங்கள் வேணும்னா வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வடிகட்டணும்னு தேவையில்லை. அதனால் நான் அதை அப்படியே பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மீதி 2 வெரைட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 3மே ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு கோதுமை மாவில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி ஒவ்வொரு மாவாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கீரை அரைச்சி வச்சிருந்தோம்ல, அதை ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டி வரும். அதனால நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றி நீங்கள் பிசைஞ்சிக்கணும். இப்போ கீரை போட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பீட்ரூட்டுக்கும் கேரட்டுக்கும் ரெடி பண்ணலாம். இப்போ பீட்ரூட் இதை ஊற்றிக்கிறோம். கோதுமை மாவில் உப்பு நல்லெண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல பீட்ரூட் இதை ஊற்றிக்கிறோம். இதையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது கீரை மாதிரி சாஃப்டாக வராது, கொஞ்சம் ஹார்டாக வரும். அதனால இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. அடுத்து கேரட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கோதுமை மாவில் உப்பு நல்லெண்ணெய் போட்டு ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இது நமக்கு நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான். அந்த மாதிரியே நீங்கள் நார்மல் தண்ணி ஊற்றி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 மாவுமே ரெடி பண்ணியாச்சு. கீரை, கேரட், பீட்ரூட். இப்போ இந்த 3 மாவுமே கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மஷ்ரூம் சுக்கா செஞ்சிடலாம். இப்போ அதுக்கு நான் ஒரு பேனில் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் ஒரு ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 வெந்தயம் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் அதை ஸ்கிப் கூட பண்ணிக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். இப்போ அடுத்து 1 ஸ்பூன் மிளகு போட போகிறோம். இது எதுவுமே ஆயில் போட்டு ரோஸ்ட் பண்ணணுன்னு இல்லை. ஒரு 5 வரமிளகா போட்டு இதை நல்லா இப்போ ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா ஃப்ளேவரும் வரும், எதுவும் கருகாமலும் இருக்கும். ஒரே ஒரு பட்டை மட்டும் போட்டுக்கிறோம், அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இப்போ இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கருவேப்பிலலாம் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம தேங்காவை ஒரு சில்லு நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கருவேப்பிலை பாருங்கள் நல்லா சுருங்கிடுச்சு. இப்போ இதில் அந்த ஒரு சில்லு தேங்காய் கட் பண்ணி வச்சது நம்ம போட்டுக்கலாம். இப்போ தேங்காவையும் போட்டதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி விட்டு அந்த தேங்காய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணி ஒரு பக்கம் ஆற வச்சிடலாம். இப்போ இன்னொரு பேனில் ஒரு 2-3 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ அந்த எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு. ஃபஸ்ட்டே கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு இதோட தாளிப்போடையே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இது நல்லா கடுகு, உளுத்தம் பருப்பு இது எல்லாமே நல்லா வெடித்து வரணும். இது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் ஒரு வரமிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு இதுவும் நல்லா எண்ணெயில் வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா எண்ணெயில் வெடித்து வந்துருச்சு. இதில் நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஒரு 50% வதங்கினாலே போதும். இப்போ இது வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பல்லு பூண்டு, ஒரு அரை துண்டு இஞ்சியை நல்லா இடிச்சிட்டு அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதை அரைக்கிறத விட இந்த மாதிரி இடித்து போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டு அந்த இஞ்சி பூண்டோட வாசனை ஃபுல்லாக போகணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே வதங்கிடுச்சு. இது கூட 2 தக்காளி அதையும் சின்ன சின்ன நறுக்கி அதையும் நம்ம இதோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுவுமே ரொம்ப வதங்கி வரணும்னு இல்லை, இந்த வெங்காயமும் தக்காளியும் கலந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். இப்போ இதுலேயே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், அதையும் போட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப மஞ்சத்தூள் போடாதீங்க, லைட்டாக மஞ்சத்தூள் போட்டாலே போதும். மஞ்சத்தூளையும் கலந்து விட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காளானை ஃபுல்லாக போட்டுக்கலாம்.
காளானை வந்து நல்லா பெரிய பெரிய சைஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னா அது வதங்கும் போது ஃபுல்லாக கரைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு காரத்துக்கு நம்ம 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணுறோம். தனியாக மசாலாவுக்கு அரைச்சி வச்சுருக்கிறதுனால நம்ம இதுக்கு 1 ஸ்பூன் காரம் மட்டும் போடுறோம். மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் ஃப்ளேவருக்காக மிளகுத்தூள் வந்து போட போகிறோம். இதில் வந்து நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி காரம் அதிகமாக இருக்கும். இது போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பேனில் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக. அதை வந்து இது கூட போட்டுக்கலாம். இந்த அரைச்சி வச்ச மசாலா தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் இந்த காளான் சுக்காக்கே நமக்கு டேஸ்ட்டை ஏற்றி தரப்போகுது. அதனால் அதை கரெக்டான பக்குவத்தில் அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அந்த காளான் கூட நம்ம போட்ட எல்லா மசாலாவும் கலந்து வர மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், இது ரெண்டுத்தையும் போட்டும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கணும். ஆல்ரெடி காளானில் கொஞ்சம் தண்ணி வருன்றதுனால நம்ம நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா நம்ம சுக்கா மாதிரி தான் செய்ய போகிறோம். சுக்காவுக்கு குழம்பு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து திக்காக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து 1.5 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி மூடி வச்சுருக்கேன். இப்போ அது வந்து வேகட்டும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு வந்து ஊறி இருக்கும். அது கோலி போட்டு நம்ம வந்து தேய்ச்சி வச்சிடலாம். மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நான் தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ காளான் சுக்காவுக்கு ஃபைனல் டச்சாக ஒரு 7லேருந்து 8 முந்திரி எடுத்து நல்லா வந்து இடிச்சுக்கோங்க. நல்லா இடித்து இந்த மாதிரி பொடிச்சு வந்ததுக்கப்புறம் இதை வந்து கடைசியாக வந்து அதில் போட்டு நம்ம வந்து கிளறி விட போகிறோம். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வந்து ஏற்றி கொடுக்குங்க. இது நீங்கள் ஆப்ஷனலாக வேண்டானா நீங்கள் போடாமல் கூட இருந்துக்கலாம். ஆனால் இது போட்டிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காளான் வந்து அந்த மசாலாலாம் நல்லா ஊறி அந்த காரெல்லாம் நல்லா இழுத்துருக்கோங்க. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மேலே கொத்தமல்லி இலையை தூவி விட்டு நீங்கள் எந்த டிஃபன் ஐட்டமுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். சப்பாத்திக்குன்னு இல்லை, இட்லி, தோசை, பூரி நீங்கள் எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை உங்கள் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக காலி பண்ணிட்டு தான் வருவாங்க. இப்போ தேய்ச்சி வச்சுருந்த 3 வெரைட்டிஸ் ஆஃப் சப்பாத்தியும் வந்து கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். பீட்ரூட் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் ஹை ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு இந்த சப்பாத்தியை வந்து சுட்டு எடுத்துக்கோங்க. இல்லாட்டினா நமக்கு வந்து கொஞ்சம் மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பீட்ரூட் சப்பாத்தி ரெடி. அடுத்து கேரட் சப்பாத்தி. அது வந்து நமக்கு நார்மல் சப்பாத்தி மாதிரி தான், சீக்கிரம் வெந்துடும். அதனால் நீங்கள் எப்பயுமே போடுற சப்பாத்தி மாதிரி இதை போட்டு எடுத்தால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பி நல்லா சாஃப்டாக வருங்க. அடுத்து கீரை சப்பாத்தி. இதுவும் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் கம்மியாக வச்சு இதை வந்து சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 3 சப்பாத்தியுமே சுட்டு எடுத்தாச்சு. நல்ல கலர்ஃபுல் சப்பாத்தி அதோட மஷ்ரூம் சுக்கா ரெடி ஆகிடுச்சுங்க. எப்பயும் நார்மல் சப்பாத்தியே செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது கூடவே இந்த மஷ்ரூம் சுக்காலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. எல்லாருமே நிறைய சப்பாத்தி சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சுக்கு, டயட்டுக்குன்னு நீங்கள் எதுக்கு வேணால் இதை சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.